அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கான முதல் ப்ரோமோ. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துடும். பெஸ்ட் பர்ஃபார்மர் யார், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார்? இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரை எந்த க்ரைட்டீரியாவில் சூஸ் பண்ணணும்? அந்த வாரம் முழுக்க நடந்த டாஸ்காக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த வீக் முழுக்க இவர் ஆக்டிவாக இருந்திருக்காரு, இவர் இந்த வேலையை செஞ்சுருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஸோ டாஸ்க்கை பிரமாதமாக விளையாடியிருக்காரு, இதையெல்லாம் வச்சு நான் இவரை பெஸ்ட்டாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னா, இந்த வாரம் முழுக்க டாஸ்காக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இவங்க ஒன்றுமே பண்ணலை, டாஸ்கில் சிறப்பான பங்களிப்பு இல்லை, ரொம்ப மொக்கையாக பண்ணாங்க, இந்த மாதிரி பல காரணங்களை வச்சு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக ஆப்வியஸாக தெரியுது திவாகர் அவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்னொரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக ஆப்வியஸாக தெரியுது கனி அவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. நீங்கள் செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இவங்க ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் திவாகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ திவாகர் இந்த வாரம் முழுக்க என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ணலை. ஒன்று கானா வினோத்தை கேவலமாக பேசுறது, இன்னொன்று லவ்ன்ற பேரில் ஒரு கன்றாவியை பண்ணிட்டு சுற்றுறது. அந்த பாயிண்ட்டை கரெக்டாக அங்கே எடுத்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா. அரோராவுடைய வளர்ச்சி இந்த வாரத்தில் நிறையாவே இருக்குது, அபாரமாகவே இருக்குது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் பேசலை, எதுலையுமே பேசலை, ஆள் இருக்கிறதே தெரியல, கூட்டத்தில் மறைஞ்சு போயிடுறாங்க, கருத்து இருந்தும் சொல்ல மாட்டாங்க, இப்படி பல குற்றச்சாட்டுகளை அரோராவின் மீது வச்சுருந்தாங்க. நம்மளும் சரி, வெளியும் சரி, மக்களும் சரி. விஜய் சேதுபதியை பர்சனலாக அரோராவை பல இடங்களில் அந்த கருத்தை சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த வாரத்தில் அரோராவுடைய ஒரு சேஞ்ச் ஓவரை பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்குது. பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க, கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. பார்வதி கிட்ட பார்வதியை பேசவே, பார்வதியால் பதில் சொல்லவே முடியாத அளவுக்குலாம் நிறைய இடங்களில் பேசினாங்க. இந்த பார்வதி ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை அரோரா மீது வச்சாங்க, பிரேக் ஆகல. அந்த இடத்துல பழைய அரோராவாக இருந்தால் பிரேக் ஆகி அழுதுருப்பாங்க. ஆனால் இந்த வாரம் பிரேக் ஆகலை. ஒன்றும் இல்லைங்க, அந்த டாஸ்க், இந்த கோட்டையை அடுக்கக்கூடிய டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க் நடக்கும் பொழுது நடுவில் இந்த மாதிரி அடுக்குங்கன்னு சொல்லி அவங்க அடுக்கிறதுக்காக வராங்க. அப்புறமா விக்கல்ஸ் போங்கன்றாரு, அவங்க பாதியிலேயே போயிடுறாங்க. அப்போ ரெண்டு கட்டை இப்படி வச்சுட்டு, நடுவில் ஒரு கட்டையை வச்சுட்டு, இந்த சைடில் ரெண்டு, மேலே ரெண்டு, அவங்க ஆக்சுவலாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதுக்குள்ளே பாக்ஸு, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு டிசைனில் கட்டுங்க, விழாதுன்னு சொல்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. ஆனால் அவர் விக்கல்ஸ் கத்துனதுனால பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அது அப்போ என்ன இருந்துச்சுன்னா, கீழே ரெண்டு கட்டை, நடுவில் ஒரு கட்டை, இப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? அதை பார்த்துட்டு பார்வதி ஒரு சீனா போட்டாங்க பாருங்க. என்ன இது குறியீடு, உங்கள் மனசில் இருக்கிற குறியீடெல்லாம் இப்படி தான் நீங்கள் காட்டுவீங்களா? அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ன்ற மாதிரி யார் மனசுக்குள்ளே என்ன எண்ணம் இருக்கோ அவங்களுக்கு பார்க்கறது போது எல்லாமே அப்படி தான் தெரியுமா. அரோரா துஷார் கிட்ட அந்த மாதிரி பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பார்வதி அந்த மாதிரி திருப்பினது சீரியஸாகவே பார்வதி மனசுக்குள்ள அரோரா மேலே எவ்வளவு வன்மம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. அந்த வன்மத்துக்கு காரணம் யாரு? பார்வதி கிட்ட இருந்து கமருதீன் விலகி போய் அரோரா கூட க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது அப்பட்டமாக தெரியுது. ஓகேவா? அது நேற்று நடந்துச்சா? அப்படி இருந்தும் அந்த பொண்ணு நல்லா தெளிவாக நிதானமாக தான் எல்லாத்துக்கும் பேசிச்சு. பார்வதி கிட்ட போயிட்டு கேட்டுச்சு, எதுக்காக அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சு. பார்வதி கிட்ட பதில் இருந்திருந்தா பார்வதி பதிலை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்வதி நான் எதிரி நாட்டோட பேச விருப்பம் இல்லை, இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயும் உங்களுக்கு பதில் இல்லை, அதனால உங்களால் பேச முடியல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஓட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அரோரா நல்லாவே வளர்ந்துருக்கிறாங்க ஓட்டிங்கில். ஓகேவா? ஸோ அதே அரோரா தான் இந்த ஒரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுறாங்க, கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க திவாகருக்கு. திவாகர் இந்த வாரம் முழுக்க இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒன்று அரோரா பின்னாடி சுற்றுறது, இன்னொன்று வியானா கூட சேர்ந்து லவ் ரீல்ஸ் பண்ணுறது, அடுத்து பார்வதி மேலே ஒரு கண்ணு. அவனுக்கு கொடுத்த கேரக்டரை ஒழுங்காக பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒழுங்காக பண்ணலை. இப்போ கானா வினோத்தை காமெடியாக கலாச்சாரம் அப்படின்னா இவன் என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறான் தெரியுமா? ராயபுரத்தில் காக்கா மேய்க்கிறவன், எப்படி ராயபுரத்தில் காக்கா மேய்க்கிறவன், இது என்ன வார்த்தை? கரிச்சட்டி தீஞ்சவாயா, இந்த மாதிரியான வார்த்தைகளை
நான் வாந்தி எடுத்தால் கூட அதை அள்ளி குடிக்கிறவன் தானே நீ அப்படின்ற வார்த்தை. இவ்வளோ வார்த்தைகளை வந்து இப்படி தான் அவருடைய ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ காலாவினத்தை எதனா பண்ணாருன்னா இதுதான் அவருடைய ரியாக்ஷனாக இருக்கும். அவன் மேலே எதனா ஒரு குறை சொல்லிட்டாங்க, குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கவே முடியாமல் எல்லாத்தையும் கழட்டி போட்டு நான் வரமாட்டேன் போ அப்படின்னு ஓவராக பேசி அப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? இவங்க இருக்காங்க இல்லையா, ராஜமாதா, ராஜகுரு, இந்த நாட்டினுடைய ராஜகுரு, சின்ன வீடு, இவருக்கு சின்ன வீடு அவங்க. இது எவ்வளோ பெரிய அநாகரிகமான வார்த்தை. அதை யாரும் கேட்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை, சம்மந்தப்பட்ட பர்சனும் அதை பற்றி பேசலை. அவங்க ஏன் பேசாமல் கடந்து போகிறாங்கன்ற ஒரு இளவும் நமக்கு புரிய மாட்டேங்குது. நேற்று நைட்டு உட்காந்து அவன் வந்து இன்னும் டீப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் திவ்யா கிட்ட. அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம், ஓகேவா? ஸோ பெஸ்ட்டுக்கான ஒரு தேர்வும் மொஸ்ட்டுக்கான ஒரு தேர்வும் நடக்கும் பொழுது இதுதான் பிரைமரி பாயிண்ட்டு. திவாகர் வந்து முழுக்க லவ்னு தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். லவ்னு சுற்றுறதை தாண்டி இன்னொரு விஷயம் அவன் என்ன அதிகமாக பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்களை வந்து தரமட்டமாக பேசுவது, தரம் தாழ்த்தி பேசுவது, அநாகரிகமாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, இதை நாளையும் அந்த ஆள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான் இருந்தான். ஒருத்த மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு சாதி வெறி முத்தி போயிருக்கு, இந்த சமுதாயத்துக்கு சாதி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது திவாகரை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நான் தாங்க கானா வினோத், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் தான் கானா வினோத். நான் வந்து திவாகரை வந்து நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ யம தர்மராஜா மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது உருவக்கேள்வி கிடையாது. இவனெல்லாம் வந்து அந்த மாதிரியான கடவுள் கூட கம்பேரே பண்ணக்கூடாது என்ன கேட்டால். ஆக்சுவலாக அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான், தீஞ்ச கரிச்சட்டி வாயா அப்படின்றான். இவன் என்னமோ நல்லா தகதகன மின்ற மாதிரியும் எல்லா பொண்ணுங்களும் இவன் மேலே வந்து விழுற மாதிரியும் அப்படி வந்து சொல்கிறான். இன்னொன்று, ராயபுரம் அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை மென்ஷன் பண்ணி ராயபுரத்தில் அண்டங்காக்கா அமைக்கிறவன் தான் நீ அப்படின்றான். தெருவில் கேரம் போர்டு விளையாடுறது, அவன் பாருங்கள், அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன், குறிப்பாக எதை அட்டாக் பண்ணி பேசுகிறான்னு பாருங்கள். தெருவில் கேரம் போர்டு விளையாடுறவன் தானே நீ, லோக்கலாக பேசுகிறவன், அண்டங்காக்கா அமைக்கிறவன். எவன்டா ராயபுரத்தில் அண்டங்காக்கா அமைக்கிறான்? நீ எப்படா பார்த்த அதெல்லாம்? என்ன தைரியத்தில் பேசுகிற இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம்? ராயபுரத்தில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா இந்த ஆளுக்கு? நீ மதுரையில் இருந்து என்ன பிடிங்கிட்ட? ஒருத்தைய சின்ன வீடுன்ற, ஒருத்திக்கிட்ட போயிட்டு முத்தம் கேட்குற, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குற, அதையும் தாண்டி நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்குற. இதான் மதுரையிலேருந்து நீ பிடுங்கா? நீ இன்னொரு ஏரியாவை எப்படி நீ ஒரு ஏரியாவை எடுத்து பேசுவ? ஒட்டுமொத்த ஏரியா அந்த மக்களையே நீ அவமானப்படுத்துகிற மாதிரி தானே. ராயபுரத்தில் இருக்கிறவங்க அண்டங்காக்கா அமைக்கிறாங்களா, காக்கா அமைக்கிறாங்களா? வினோத் ராயபுரத்தில் இருக்கிறாருன்னா அந்த வேலையை செய்கிறாரா அவர்? ராயபுரத்தை முன்ன பின்ன பார்த்துருக்கியாடா தடிமாடு, செனத்தவலை? இப்படி நிறைய அவனை கேட்க வேண்டியிருக்குங்க. வெளியிலலாம் வரட்டுமே, சீரியஸாக இவன் என்றைக்குன்னா கண்ணில் மாட்டுட்டோம், அப்புறம் பாருங்கள். ஸோ வர்ஸ்ட் பர்ஃபார்மராக அரோரா அவர்கள் சொன்ன பாயிண்ட் 100% உண்மை. திவாகருக்கு 2 விஷயம் தான் தேவை, ஒன்று சோறு, இன்னொன்று பொம்பளை சோக்கு. இது ரெண்டுமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டால் போதும், அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை நாட்கள் வேணாலும் ஓட்டுவான். இன்றைக்கி கூட பாருங்கள், கேமரா முன்னாடி போய் நிற்கிறான், கேமரா மயிரை கூட சட்டை பண்ணலை. ஸோ நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு வீடியோ நம்ம பேசுவோம், இவனை பற்றி இன்னொரு வீடியோ பேச வேண்டியிருக்கு, மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்க வேண்டியிருக்கு, நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வர்ஸ்ட் பர்ஃபார்மரில் திவாகரை தேர்வு செய்திருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஆனால் கனியை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் ராஜமாதா கேரக்டர் நல்லா தான் பண்ணாங்க, பெருசாக அவங்க வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல, தப்பாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.